Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைய வாக்குத்தத்தத்தை கொண்டு உங்களுக்கு முன்பாக நான் கடந்து வருகிறேன். நீதிபதிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைய தினம் முழுவதும் தேவன் நம்மை எங்கெங்கே வைக்கிறாரோ, எங்கெங்கே அனுப்புகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் நான் உண்மையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களிலேயும், நம்முடைய அலுவலகத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய கல்லூரிகளிலே, எங்கே ஆண்டவர் நம்மை வைத்தாலும் அங்க இடத்துல எல்லாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க நாம் பிரயாசப்படுவோம். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைய தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய. ஆமென். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தவும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ள பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ கிருபை எங்களை ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே ஆயிருக்கும் இடங்களிலே கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம். தேவ கிருபை அவங்களை தொடரட்டும் கர்த்தாவே. நன்மையும் கிருபையும் தொடரும் என்னோட தேவ வார்த்தையின் வண்ணமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. தாய்த்து தருகிறோம் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியாய் அமையட்டும். ஆமென்.